வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இந்த 2026 வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானவே பார்ப்போங்க. சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருப்பார். அவர் 10ஆம் அதிபதி வேற, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் 11வது இடத்துல இருக்கிற போது தொழில் நல்லா இருக்கும். புதுசாவெல்லாம் தொழில் தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் தொடங்கி இருந்தாலும் அதுவுமே நல்லா இருக்கும். அல்லது நம்ம வேலை தான் பார்க்குறோம்னா வேலை இல்லைன்னா வேலை கிடைச்சிடும். வேலை இருந்துச்சுன்னா அதில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, முன்னேற்றம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை அந்த சனி பகவான் தான் கொடுப்பார். குறிப்பாக வண்டி வாகனங்கள்னால ஆதாயத்தை கொடுப்பாரு, நன்மையை கொடுப்பார். அப்போ வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல யோகம்தான்னு சொல்லலாம் இந்த மாதம். ஏன்னா நன்மைகளை சனி பகவான் நிறைய கொடுப்பார். ராகு பகவான் மட்டும் 10வது இடத்துல இருக்கனால ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்களை உருவாக்க பார்ப்பாரு. ஏற்கனவே வேலை மாற்றம் ஏற்பட்டிருந்துச்சுன்னா இன்னும் ஏற்படாது. ஒருவேளை வேலை மாற்றம் ஏற்படலைன்னா இனி ஒரு 3 மாசத்துல கூட நமக்கு வேலை மாற்றம் ஏற்படும். ஏன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு வகையில் நமக்கு மனக்கவலை இருக்கும், மனக்குறை இருக்கும். அதாவது சிலருக்கு மேல் அதிகாரிகள்னால தொந்தரவு இருக்கலாம், கூட வேலை பார்க்குறவங்கனால தொந்தரவு இருக்கலாம். ஒரு சிலருக்கு நல்லா உழைப்பாங்க, உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட இருக்கும். அதனால கூட ஒரு சிலர் வேலை மாறிடலாமான்னு கூட நினைப்பாங்க. அப்படி மாறணும்னா மாறிக்கலாம், மாறினா நல்லா தான் இருக்கும். 2வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது தாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 2ல் இருந்தால் கணவன் மூலமோ மனைவி மூலமோ, கணவன் மனைவி வீட்டார் மூலமோ நமக்கு யோகமும் நன்மையும் கிடைக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் காசு பணம் கிடைக்கிறதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பணத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது கடன் கேட்டாலும் சரி, நமக்கு வர வேண்டிய பணத்தை கேட்டாலும் சரி, அல்லது வருமானமாக இருந்தாலும் சரி. ஆக பொருளாதாரங்கிறது கொஞ்சம் உயரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம். 3வது இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் ஒரு சிலருக்கு வீடு மாற வைப்பார், இல்லைன்னா ஊர் மாற வைப்பார். அப்போ ஒன்று வீடு மாறலாம், இல்லைன்னா ஊர் மாறலாம். ஒரு சிலருக்கு சொத்துக்களில் மாற்றம் கொண்டு வரலாம். அதாவது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, இல்லைன்னா ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த சொத்தை விற்கணும்னு நினச்சா இந்த காலத்தில் உங்களுக்கு நடக்குங்க. அதோட உங்களுக்கு தாயாருக்கு மட்டும் உடல் நலக்குறை ஏற்படுறதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதனால தாயாரினுடைய அந்த ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. புதன் பகவான் 3வது இடத்துல இருக்கிறதும் நல்லது தான். அதுவும் அவரும் இடமாற்றங்களை தான் நமக்கு கொடுப்பார். இடமாற்றம்னா வீடு மாறுறது, ஊர் மாறுறது, இல்லைன்னா அந்த வேலை மாறுறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான். 4வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. 4வது இடத்துல சூரியன் இருந்தால் அரசாங்க சம்பந்தப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கணுங்கிற விதி இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு காரியமாக அரசாங்க அதிகாரிகளை போய் பார்க்குற போது நமக்கு அந்த விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். நம்ம என்ன காரியம் நினச்சி போகிறோமோ அந்த காரியத்தை அவங்க செஞ்சு தருவாங்க. அது டாக்குமெண்ட் மாற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை உதவித்தொகைகள் பெறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு வாங்குறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பூர்வீக வீட்டில் இருக்க விடாது, அல்லது எப்பயோ வாங்கின சொத்து இருக்குல்ல, அந்த சொத்துல ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுத்துரும். அது கேது பகவான் செய்யக்கூடிய வேலை. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போது 5வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லதானா? நல்லது தான். 5வது இடத்துல நமக்கு சுக்கிரன் இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு அந்த வேலையில் தான் மாற்றங்களை கொடுக்கும், வேற ஒன்றும் அது செய்யாது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும்னா அதை சுக்கிர பகவான் ஈஸியாக நமக்கு கொடுப்பாருங்க. ஆக ரிஷபராசிக்கு கிரகநிலைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கிரகநிலைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது, அதாவது நல்ல மாற்றம் இருக்குது. அப்போ பல கிரகங்கள் நல்லா இருக்கிற போது நமக்கு வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம். இப்போ ஆகஸ்ட் 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வந்துடுவார். சிம்ம ராசிக்கு புதன் போனால் ஏதாவது நம்ம சொத்து பத்து வாங்கணும்னா வாங்கலாம். ஒரு சிலருக்கு வீடு கட்டுற யோகமெல்லாம் கூட கிடைக்கும். அப்படி பண்ணணும்னா பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகளை அந்த கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து செப்டம்பர் 1ஆம் தேதி துலா ராசிக்கு சுக்கிரன் போயிடுவார். அப்போ துலா ராசிக்கு சுக்கிரன் போனாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் சுக்கிரன் துலா ராசிக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்க அந்த எலக்ட்ரானிக் ஜாமான்கள் இருக்குல்ல, கரண்ட் சம்மந்தப்பட்ட பொருள் பயன்படுத்துகிறோம்ல, அதில் சில பொருட்கள் பழுதுபடும். சில பொருட்கள் பழுதுபடுறதுனால பழுது நீக்க முடியாது. ஒரு சில பொருட்களுக்கு பழுது நீக்கி பயன்படுத்தலாம். சில பொருட்களுக்கு புதுசு தான் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆனால் புது பொருட்கள் வாங்கிறது கூடிய யோகம்
இந்த மாதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ செப்டம்பர் 3ஆம் தேதி மறுபடியும் கன்னி ராசிக்கு புதன் போயிடுவார். அப்போ கன்னிக்கு புதன் போனாலுமே உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்குது. ஆக ரிஷபராசிக்கு கிரகநிலைகள் நல்லா இருக்கனால இந்த ஆவணி மாதத்தில் பல நல்ல பலன்கள் கைகூடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.